அனைத்து உலகிலும் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கொள்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும், வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும், மற்றும் ஜாதகம் திருமண பொருத்தம் இதில் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள். அதில் மாசி மாதத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான சிறப்பான ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் 11வது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை எடுத்து வச்சுருக்காங்க. மாசி அப்படிங்கிற மாதம் 11வது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் ஒரு புனித நீராடுறதுக்கும், முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும், மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும், அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் விரதம் இருந்து பூஜைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது. மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது. எல்லா 30 நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான். அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதா இருக்கட்டும், சிவராத்திரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். இதில் திருமால் மகாவிஷ்ணுவை அவதாரம் எடுத்த ஒரு மாதம் திருமால் மகாவிஷ்ணுவை அவதாரம் எடுத்த மாதம் மாசி மாதம்தான். இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரம் தான் மகாமகம் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரம் விசேஷமாக அந்த ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா, அந்த விஷயத்தை கொண்டு வராங்க. இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் அவதரித்த மாதம் இது. சிவனிடம் சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான். சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம். குறிப்பாக சொல்லணும்னா 12 மாதங்களுக்கும் 12 தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு. இருந்த போதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம். துலா ராசி அன்பர்களுக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும்? மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலா ராசிக்கு ஒரு சிறந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம். என்ன வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம், பொருளாதாரம், தொழில், உத்தியோகம், வேலை. பணம், பொருளாதாரம், தொழில், உத்தியோகம், வேலை, இந்த 5 விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்ன சிறப்பு? வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன் சார், போக முடியுமா? போக முடியலையே, போகிறதுல தடை இருக்கே அப்படின்னு இவ்வளோ நாளாக நீங்கள் புலம்பிட்டு இருந்தது உண்மைதான். அது என் காதில் கேட்குது, சரிங்களா? ஆனால் இவ்வளோ நாள் தடை கொடுத்த விஷயம் இப்போ தான் நிறைவேற போகுது. வெளிநாடு போகிறதுக்கான தடைகள் விலகி வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகள் எல்லாமே கூடி வரும். அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு மட்டும் இல்லாமல் வேலையிலையும் சிக்கல்கள் இருந்திருக்கும். வேலையில் என்ன மாதிரி சிக்கல்கள் இருந்திருக்குன்னா, நம்ம ஜாப்பில் நம்ம உழைப்பில் வேற ஒருத்தர் ஆதாயம் தேடி இருந்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இருந்த பிரச்சனைகள், அவங்க செஞ்ச தீங்குகள் நமக்கு நன்மைகளாக மாறும். ஸோ இது ஒரு பக்கம். அதே மாதிரி காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும், லவ் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்கு தெரிவித்து அந்த காதல் அங்கீகரிக்கப்படும். அதுக்காக நல்ல காதல் மட்டும்தான் அங்கீகரிக்கப்படும். எல்லா காதலையும் அங்கீகரிக்க முடியாது இல்லைங்களா? துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் காதலுக்கு சிறந்த ஏற்ற காலகட்டம். ஸோ உங்களுடைய பார்ட்னர்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு
சரியான காலகட்டம் எதுனா இந்த மாசி மாதம் தான். இப்போ சொல்லிட்டீங்க அப்படின்னா அது சரியாக இருக்கும். இல்லை மனசுக்குள்ளே வச்சுருக்கேன் சார் ஆனால் வெளிப்படுத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த மாசி மாதத்தில் சொல்லிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கும் சரியான காலகட்டம்னு நம்ம சொல்லிட்டோம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும், படிப்பு கல்வியை பொறுத்த வரைக்கும், உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் வெளியூரில் போய் படிக்கக்கூடியதோ அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடியதோ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய படிப்புடைய திறமைக்கு ஏற்ற ஒரு இடம் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற திசை வந்து இந்த மாசி மாதம் காட்டி கொடுக்கும். மாசி மாதம் நிச்சயமாக சரியான இடத்துல போய் உயர்கல்வி படிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் இவ்வளோ நாளாக எங்கே போய் படித்தா நமக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அந்த இடம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தா உங்களுக்கு வந்து மருத்துவம் படிக்கக்கூடியவங்க, சட்டம் படிக்கக்கூடியவங்க, அதே மாதிரி செவ்வாய் சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் படிக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் அதாவது மாசி மாதம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இந்த மாசி மாதம் நீங்கள் உழைப்பை போட்டிங்க அப்படின்னா அதனுடைய உழைப்புக்கான பலன் அப்படிங்கிறது பிற்காலத்தில் பெரிய அளவில் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, விதையை தான் இன்றைக்கி நம்ம விதைக்கிறோம், அறுவடை வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ இதை பொறுத்து படிப்பு கல்வியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வகையில் இருந்தாலும், வருமானத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருமானம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது முற்பகுதி 14ஆம் தேதி வரைக்குமே டல்லாக இருந்தாலும் கூட 14ஆம் தேதி வரைக்கும் சரியான வருமானம் இருக்குது. இருந்தாலும் 14ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்கும், தேவைக்கு அதிகமாகவே இருக்கும். ஆனாலும் நீங்கள் சேமிப்பை ஏற்படுத்திக்கணும். என்ன வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கிட்டு தேவையான வகையில் அந்த இன்கம்மை பயன்படுத்தி நீங்கள் வந்து சேமிப்புகளை உருவாக்கிக்கணும். எப்போவுமே துளாராசியை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு ராசின்னு தான் சொல்லுவாங்க. அந்த சேமிப்புகளை நீங்கள் உருவாக்கிக்கணும். வெளியூர் வெளிநாடு வாழ்க்கையை அங்கே வெளியூரில் இருக்கக்கூடியவங்களுக்கு துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல அனுகூலமான காலகட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். அதே மாதிரி மாணவர்களுக்கு சரியான காலகட்டம் அப்படின்னா இந்த மாசி மாதம்தான். காதலர்களுக்கு ஏற்ற காலகட்டம் மாசி மாதம்தான். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வருமானமும் நல்ல பொருளாதாரமும் உயரக்கூடிய காலகட்டமும் மாசி மாதம்தான். மாசி மாதத்தில் பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் சேமிப்பை நீங்கள் தான் உருவாக்கிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த படிப்பு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், முதுநிலை கல்வியாக இருக்கட்டும், அல்லது பட்டப்படிப்புகள், ஆராய்ச்சி படிப்புகள், இந்த படிப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. படிப்புகள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் துளாராசிகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வருமானன்றதை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு அமைப்பு தான். மொத்தத்தில் எல்லா வகையிலையுமே துளாராசி நல்ல அனுகூலமான ராசியாக இருக்குது. உங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப குறைவான அமைப்புகள் தான் இருக்குது. நெகட்டிவ்னு எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் சொல்ல முடியும். கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே சில கசப்புகள் ஏற்படும், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் உருவாகும். அதை பொறுத்தவரையில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதுமானது. அதில் மட்டும் நீங்கள் தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, இந்த நெகட்டிவான விஷயங்களை எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பரிகாரமாக சொல்லக்கூடியது உக்கிரமான தெய்வங்களுடைய வழிபாடு. உக்கிரமான தெய்வங்கள் அப்படின்னா இந்த மாதிரி வன தேவதைகள், ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய உக்கிர தெய்வங்கள், இந்த கோயில்களுக்கு போய் மண் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 3 வாரம் அல்லது 5 வாரம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் மாறி பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கும். எதிரிகளுடைய தொந்தரவுகள் நீங்கும். எதிரிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய கை ஓங்கிறது அப்படிங்கிறது நீங்கும். உங்கள் மேலே வழக்குகள் ஏதேனும் இருந்தால் வழக்குகளை நீங்கள் வெல்லக்கூடிய அமைப்பு இந்த மாசி மாதத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லா வகையிலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி. வாழ்க வளமுடன்.